ஒரு காலத்துல பாடல்கள் நல்லா இருந்ததுங்க. எல்லா தலைமுறைகளையும் தாண்டி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த பாட்ட கேட்டாலே போதும், தூக்கமே நமக்கெல்லாம் கலைஞ்சு போயிருங்க. இன்னைக்கு பாட்டு போடுறான், கேட்டா புள்ளிங்கோங்குறான். ஸ்டவ்வு மேல கடாயி, சாக்கெட்டுல சடாயி, வடிவேலுன்னா டுபாயி, கைய ஊட்டா டபாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, பங்கமான எல்ல பையன் மட்டமா நீ கலாயி, ஜிகுபும்பாயி நீ கம்பா, வா மச்சா நீ தெம்பா, ஜிகுபும்பாயி நீ கம்பா, வா மச்சா நீ தெம்பாங்கிறான். இந்த பாட்டை மனப்பாடம் பண்றதுக்குள்ள எனக்கு 2 கிட்னி இடம் மாறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். கேட்டா இதுதான் பாட்டுங்கிறான். அனுப்பி உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இவனுங்க பாட்டை ரசிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா நம்மள திட்டான் தெரியுமா? கரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா? அந்த பாட்டு வந்த உடனே இவனுங்க உட்காந்து எழுதுறானுங்க, கரு கருப்பாய், வாட் ஏ சாங், வாட் ஏ டான்ஸ், சச் ஏ அண்டர்ரேட்டட் சாங். இந்த சாங்குடைய அருமை போன ஜெனரேஷனுக்கு தெரியவே இல்லை, ரசிக்க தெரியாத தலைமுறைன்னு எழுதுறானுங்க. ஆட பாவிகளா, ரோஜாவும் பிரபுதேவாவும் ஆடினதை அவ்வளவு கொண்டாடின தலைமுறையிட நாங்க. இவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் போன ஜெனரேஷன் ரசிக்கவே இல்லை. அண்டர்ரேட்டட் எங்கெல்லாம் அண்டர்ரேட்டட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயும் உங்க வீட்ல ஒரு பிறந்திருக்க உங்க ப்ராடக்ட். எது ப்ராடக்ட்டா? என் தவ புதல்வன் தாங்க. அவனும் இந்த ஜென்சி தலைவர் தானே வருவாப்ல. உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்ப அந்த கருப்பாய் பட்டை எப்படி தெரியுமா பாடுனா, கடு கடுப்பாயி நான் வெளுத்தடி ஏன் கடுப்பாயின்ட்டான். நடுவரவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு செல்போன்ல அப்பா அம்மா சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு செல்போன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால நிச்சயமா ஆனந்தம் கிடையாதுங்க. அவஸ்தையாக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கு. சமூகத்திலுமே இன்னைக்கு அவ்வளோ நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல பழைய கஞ்சியை குடிச்சு பல தலைமுறைகள் ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கேட்டா எங்களை பூமர்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமா சொல்றேன், இரவு முழுவதும் நம்ம கண் விழிச்சு வேலை பார்க்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எந்த அளவுக்கு பலவீனம் ஆயிட்டுங்கிறது அந்த இளைஞர்களுக்கு யாருமே தெரிகிறது இல்ல. கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறது ஒரு சந்தோஷமா நினைச்சாலும் கூட, இரவு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்த்து 4 மணிக்கு போய் சுட சுட பிரியாணி திங்கக்கூடிய இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது இந்த ஜென்சி தலைமுறை தானங்க. பிரியாணின்னு எழுதி வச்சா கூட திம்பாங்க போல இருக்குது. பரவாயில்ல. அதனால ஜென்சி தலைமுறைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், போய் ரோட்டு கடையில ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில ஷவர்மாவை சாப்பிட்டு சட்டுன்னு போறதை விட வீட்டில் செய்யற உப்புமாவை சாப்பிட்டு உசுரோடு இருங்கன்னு சொன்னா எங்களை பூமருங்கிற. நல்லா வாடுங்கன்னு சொல்றது தப்பாங்க.